கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெளியேற பெற்ற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுக்கு செய்தியின் தலைப்பு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம். இதற்கு மையமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. இந்த அதிகாரத்துல நீங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், சில நாளைக்குள்ளாக நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது. இந்த 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறதை நாம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். அநேக ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜலத்தினால தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது, இந்த அனுபவம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் அது ஒரு முடிவல்ல. நாம கிறிஸ்தவனாகி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவது அது ஒரு ஆரம்ப நிலையா தான் இருக்கிறது. அது எல்லாமே தேறி முடிந்த ஒரு காரியம் அல்ல, அது ஒரு ஆரம்ப நிலை. அந்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இன்னொரு ஒரு ஞானஸ்தானம் நமக்குள்ள இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜலத்தினால் மாத்திரம் அல்ல, நீங்க ஆவியினாலே என்ன பண்ணணும், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு கூட இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு அனுபவம். அப்போ நீங்க லூக்கால நீங்க வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எங்கேயும் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாம நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காலம் நிறைவேறுவதற்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு நீங்க காத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். காத்திருக்கிறது, வெயிட் பண்றது என்பது சும்மா நீங்க உட்காந்துட்டு டிவி பார்க்கறதோ மற்றவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதோ மொபைல் பார்க்கிறதோ இல்லை. அந்த அந்த காத்திருக்கிறது என்ப ஒரு அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை முடியும் போது நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அனுதினமும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர்களா இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நாம ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கணும். ஒன்று, எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. மற்ற நேரத்துலலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்ன சத்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான ஒரு சத்தம் இருக்கும், சினிமாவின் சத்தமாக இருக்கும், வேற ஒரு சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதிக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாமே நாம் என்ன பண்ணுகிறவர்களா இருப்போம், டிவியோ மற்ற காரியத்தில் அது துதித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் நாம துதிக்காதவர்களாக இருப்போம். அவளோடு கூட சேர்ந்து ஒரு சில நேரத்தை நம்ம ஒதுக்கி என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதை செய்யும் பொழுதுதான் சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எப்போதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறனாகவே இருக்கக்கூடாது, நான் வசனத்தை கேட்கிறேனோ அதே போல என் வாழ்க்கையில துதிக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ளாக இருக்கணும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காத்திருக்கிற இந்த வேலையில அவங்க செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. கடைசி வசனம் அந்த அதிகாரம் முடிவு. நாடோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். நாடோறும் தேவ ஆலயத்துல அவங்க என்ன பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க, துதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதை தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். எப்பொழுது இந்த அனுபவம் எனக்குள்ள வருகிறது என்றால், ஞானஸ்தானத்துக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற இந்த இடைவேளையில காத்திருக்கிறது என்ற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடோறும் கர்த்தரை நாம் என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும், துதிக்கிறவர்களாக இருக்கணும். தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நம்முடைய பாஷையில பற்பல பாஷைகளை இவங்க பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி, அந்நிய பாஷை, நாட் ஜஸ்ட் ஃபார் அ ஷவுட், சத்தம் போடுவதற்காக
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறது அதற்காக மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் பொழுது நடக்கிற என்னென்ன காரியம் என்பதை சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்போ நம்ம உண்மையாகவே அதை வாஞ்சிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியினாலே நான் ஞானஸ்தானம் பெறணும். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவது நால ஒரு அடையாளம், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். இதுல மட்டும் நம்ம ஆவிக்குரிய நிலைமை நின்று விடவில்லை. இதை தாண்டி கர்த்தர் நமக்கு தருகிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 28:3 நாம் வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 28 verse 3 நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் நாணத்தின் ஆவியினால் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? ஆவியினால நிரப்புகிறார். முதலாவது என்ன ஒரு ஆவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணத்தின் ஆவியினால நிரப்புகிறார். பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்பொழுது கர்த்தர் பலன் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல கர்த்தர் நம்மை நாணத்தின் ஆவியினாலே நிரப்புகிறார். இந்த ஆவியானவர் வெறும் ஒரு புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு வந்திருக்கிற ஒரு ஆவியானவர் அல்ல. இந்த பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம தியானிக்கிறோம். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? அவர் ஜலத்தின் மேல உலாவி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 1 அவர் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நம்ம தியானிக்கிறோம், ஆரோனே ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நாணத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறவனாக காணப்பட்டான். கர்த்தர் நம்மை நாணத்தின் ஆவியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நாம் நிற்காதபடிக்கு, இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணத்தின் ஆவியினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நிறைய கிராஃப்ட்ஸ்மேன பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ல அவங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? நாணத்தின் ஆவியினாலே நிரப்பப்படுகிறத நம்ம பார்ப்போம். நீங்க யாத்திராகமம் 35:33 கூட நாம் வாசிக்கலாம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஆவியினாலே சகல வேலைகளையும் ஞானமாக ஸ்கில்ஃபுல்லாக செய்வதற்கு தேவ ஆவியினாலே கர்த்தர் நிரப்பினார். இன்றைக்கு நாம கேட்கணும், இந்த புதிய ஆண்டுல, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை எனக்கு கொடுங்க. சாலமோனின் ஞானத்தை எனக்கு நீங்க கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீங்க எந்தெந்த காரியத்துல எந்தெந்த துறையில இருக்கிறீர்களோ, எந்தெல்லாம் நீங்க குறைவாக இருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த ஞானத்துல நான் சிறந்து விளங்கும்படிக்கு தேவ ஆவியினாலே என்னை நிரப்புங்க. எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். இதுதான் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு காரியம். இது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம். அவங்களுடைய பாஷைகளை ஒரு மீன்காரன் பேசுகிறதை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இந்த ஒரு சீஷன் இப்படிப்பட்ட, இதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. நீங்க பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க, பெருசான ஒரு அனுபவம் இருக்காது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பையன் பாஸ் ஆகுவதே ரொம்ப அவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். இந்த மேக்ஸ்ல ரொம்ப அவன் வீக்காவே இருந்தான். அந்த நேரத்தில் அவன் செய்கிற ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. யாக்கோபு 1:5 அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டான். அவன் கடைசியாக ஆனுவல் எக்ஸாமுக்கு அவன் போகிறான். அந்த ஆனுவல் எக்ஸாம்ல அவன் எழுதும் பொழுது எதிர்பார்க்காத விதத்துல ஈஸியான பேப்பர் வரணும்னு நினைச்சிருக்கலாம், நான் படிச்சுதான் வரணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இதெல்லாம் மாறி ஆப்போசிட்டா தான் அவனுக்கு எக்ஸாம் நடந்தது. என்னன்னா, இருக்கத்திலே ஒரு பெரிய ப்ராப்ளம், கஷ்டமான ஒரு என்ன பண்ணுகிறது ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கிறது. பெரிய ஒரு டஃப்பான ஒரு குவெஸ்டின் வந்திருக்குது. இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பேப்பர்ல இருந்து இது எப்பவுமே நம்ம படித்திராத ஒரு குவெஸ்டின் அவனுக்கு வந்திருக்குது. ஆனா கர்த்தர் அவனை ஆவியினால நிரப்பி அந்த ப்ராப்ளமை அவன் என்ன பண்ணுகிறான், அவன் சால்வ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லாக அவன் முடித்திருக்கிறான்.
நிறைய பேர் படித்திருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல. ஏன்னா இது அவுட் ஆஃப் பேப்பராக வந்திருக்கிறது, இது அவங்களுக்கு புரியாத ஒன்றாக இருக்கிறது. இவன் பாஸ் பண்ணுவதே கஷ்டம், நல்ல மார்க்கை எடுத்து தேறினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி என்றால், இவனை ஞானத்தினால நிரப்பப்பட்டதுனால, இவன் எப்பொழுதும் படிக்கிற அகாடமியில இது இல்லாதபடிக்கு ஒரு தேவ ஆவி இருந்ததுனால அந்த ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ண முடிந்தது. கர்த்தர் இடத்துல இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளத்தோடு இருக்கணும், எப்படி நான் ஞானம் உள்ளவனாக ஸ்கில்ஃபுல்லாக செயல்பட முடியாமல் இருக்கிறனோ, கர்த்தாவே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்புங்க. இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெறுவதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பனின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். மாம்சமான ஆவியோடு இருக்கிற ஒவ்வொருவர் மத்தியில மெய்ப்பனின் ஆவியை கொடுக்கிறார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியினாலே என்னை நிரப்பும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மெய்ப்பனின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். இந்த காரியத்தை நாம கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ரொம்ப டைம் எடுப்பார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க வாசிங்க. என்னாகமும் 27ஆம் அதிகாரத்தை நாம வாசிப்போம். என்னாகமும் நம்பர்ஸ் சாப்டர் 27. மோசே 15ஆம் வசனத்துல கேட்கிறான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, 15ஆம் வசனத்துல அவன் கேட்கிறான். 18ஆம் வசனத்துல கர்த்தர் ரெஸ்பாண்ட் பண்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. யோசுவா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற யோசுவா 15ஆம் அதிகார வசனத்துல ஆண்டவர் இடத்துல கேட்கிறான், ஆண்டவரே இந்த மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு மெய்ப்பனை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதற்கு உடனடியாக நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நாம ஆண்டவர் இடத்துல கேட்கணும், இது பரத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனை இதை பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த ஆவியை எனக்கு தாங்க சுவாமி. ஆண்டவர் ஒரு ஊழியம் செய்தா கூட இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கான ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே நான் செய்யணும், மாம்சமா நான் எதையும் செய்யக்கூடாது. அப்ப நம்ம சபையிலையோ எந்த ஒரு ஊழியத்தை நீங்க செய்கிறவர்களா இருந்தாலும், ஒரு சேரை எடுத்து போடுவதா இருக்கணும், பெருக்கிறதாக இருக்கும், நீங்க ஒரு ஸ்ட்ராக்ஸ் ஊழியமாக இருக்கும், நீங்க ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கும், எந்த ஊழியத்தை நாம செய்தாலும் ஏன் அங்க சத்துருவின் போராட்டம் இருக்கிறது, ஒரு சின்ன இடத்துல அவ்வளவு குழப்பங்கள் வருகிறது என்றால், நாம மாம்சத்தின் ஆவியினால நம்முடைய பலத்தினால நம்முடைய நாணத்தினால செய்தால் அங்க என்ன பண்ணுகிறது இல்ல, பெருகுவதில்லை. ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரே என்றால், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருப்பாரே என்றால், கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மந்தைய கர்த்தர் பெருக பண்ணுகிறவரா இருப்பார். ஆச்சரிய விதமாக கர்த்தர் நடத்துகிறவரா இருப்பார். அப்ப நம்ம எந்த ஊழியத்தை இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருந்தாலும் இந்த ஊழியத்தை கொடுத்து நாம பெருமையா பேசாதபடிக்கு, ஆண்டவரே இந்த ஊழியத்துல ஏன் எனக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வருகிறது, இந்த ஊழியத்தை மற்றவங்களை விட நான் எப்படி இதை நான் சிறந்த விதமா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கணும். அதுதான் இந்த சகிப்புத்தன்மை. நிறைய பேருக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு செய்து பார்த்தும் சபையில இருந்து செய்யற ஊழியத்துல பாத்தீங்கன்னா, அவங்க செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அநேக போராட்டங்கள் வரும்போது அந்த இடத்துல அழகா எப்படி ஹேண்டில் பண்ணுகிறோம் என்ற ஒரு ஆவியை அவங்க பெற்றிருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சமாதானமாக போகிறத நம்ம பார்ப்போம். அப்ப மெய்ப்பனின் ஆவியை நாம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தருடைய ஆவி நம்ம இடத்துல வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறாரு. இரண்டாவதாக நாம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி எனக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார் என்றால், மெய்ப்பனின் ஆவி, ஊழியம் செய்கிற அதற்கான ஒரு ஆவியும் பலனையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு சபையில ஒரு 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 கொயர் டீம்ல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு சீனியர் 40 வருஷமாக கொயர்ல வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தவர். ஆனால் 20 வயசு உள்ளவன் அந்த கொயருக்கு என்ன பண்ணுகிறான், அவன் மாஸ்டர் ஆகி மாறி வர்ஷிப் பண்ணுகிறான். அப்போ சபையாளர் எல்லாருமே ஏன் இவரை அபிஷேகம் பண்ணி இவரை எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனக்கூட்டம் எல்லாமே இவர் இந்த 40 வருஷமாக இந்த மூத்தவர் சீனியரா இருக்கிற நல்லா கேட்பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். அவர் பார்த்து சொன்னார், இல்ல எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ இவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபை, கர்த்தர் விசேஷித்தமான ஒரு ஆவியை வைத்திருக்கிறார். இவன் ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற தாவீதை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் இவன் மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் நான் பிளஸ் பண்ணும் பொழுது சபையார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இந்த சபை உடையாமல்
ஒற்றுமையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் பொழுது ஒருவரை கர்த்தர் பயன்படுத்தும் போது நமக்கு என்ன இருக்காது? பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது. கர்த்தர் அதை பாதுகாக்கிறவராக இருப்பார். யோசுவாவை எடுத்து பயன்படுத்தும் போது காலேபுக்கு பொறாமை இல்லை, அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்க கேளுங்க, கடைசியாக ஒன்றை கூட நான் சொல்ல நேரம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியினால நீங்க நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் அதிகாரியாக உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் லீடராக தானியேலை உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்துகிறார், அவன் பார்க்கிற கிதியோனை எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இந்த யாரோ ஒரு சிலரை ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக பழைய ஏற்பாடுல எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். நீங்க எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என் மேல ஆவியை ஊற்றுங்க. கர்த்தர் தைரியத்தின் ஆவியை கொடுப்பாரு, நாணத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு நீங்க சாட்சியாக கர்த்தருக்காக விளங்குவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துவார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்க பெறாமல் இருந்தால், இதற்குனாலே கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஒரு தைரியத்தின் ஆவியை ஆண்டவரே, இந்த போல்ட்னஸை ஆண்டவரே, உமக்காய் சாட்சியா நிற்பதை, பவர்ஃபுல் பர்சனாக இந்த ஆண்டு நிற்பதற்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஞானத்தினால நிரப்புங்க. லீடர்ஸ்களாக, அதிகாரிகளாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஊழியம் செய்வதற்கான ஒரு ஆவியை எங்கள் மேல பொழியும்படி ஆண்டவரே ஒரு காற்றை நீங்க வீசுவங்க. ஆண்டவரே, எலியா ஜெபித்த போது ஒரு அக்கினி இறங்கினது போல எங்க மேல, எங்க சபையின் மேல, எங்க தேசத்தின் மேல உம்முடைய அக்கினி இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா பாகால்களும் உம்மை பார்த்து சொல்லட்டும், கர்த்தரே தேவன், எலியாவின் தேவனே மெய் தேவன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் தேவாலயத்தில் சேர்க்கப்படும்படியான ஒரு ஆவியை எங்க மேல நீங்க ஊற்றுங்க சுவாமி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.